நேற்றுக்கு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து என் மண்டைக்குள்ளே குறுகுறுன்னு ஓடிட்டே இருந்து, அப்புறம் அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு அந்த பேஜுக்குள்ளே இருக்கிற நிறைய வீடியோக்களை பார்த்தேன். ஒவ்வொரு வீடியோக்களும் பார்த்தா அதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு எதுவுமே தெரில. கூடவே அதில் அந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட்டுகளை எல்லாம் படித்து பார்த்தா உண்மையிலே சிரிப்பாக தான் வந்துச்சு. அது என்ன வீடியோ அப்படின்னா, மன்னிக்கணும், இது நான் யாரையும் தப்பாக சொல்லலை, குறை சொல்லலை. ஒரு ஜோதிடர் வந்து சொல்கிறாரு, நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ப்போம்ல, இப்படி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவோம், பொதுவாக இப்படி கையில் எல்லாம் இப்படி தேய்ப்போம். அப்படி கையில் எண்ணெய் தேய்ச்சா தரித்திரும் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒன்றுமே புரியலை, என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் அந்த பேஜுக்குள்ளே போனேன். சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை நகம் கட் பண்ணால் குடும்பத்துக்கு ஆகாது. அவர் ஒவ்வொரு நாளும் ஒன்றுன்னு சொல்கிறார். திங்கக்கிழமை நகை வெட்டினா இதுக்கு நல்லது, செவ்வாய்க்கிழமை இது வெட்டினா இதுக்கு நல்லது, புதன்கிழமை வெட்டினா இதுக்கு நல்லது, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வெட்டினா குடும்பத்துக்கு ஆகாது அப்படிங்கிறார். கொஞ்சம் கீழே போயிட்டு அடுத்த ஒரு வீடியோ பார்த்தா அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே வீட்டில் கல் உப்பு வாங்கி வச்சு அந்த உப்பில் சில்லறை காசை போட்டால் வீட்டில் செல்வம் பெருகும், மகாலட்சுமி வந்து குடியேறுவா அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லை, இதில் வரிசை அடுக்கிக்கிட்டு நிறைய வீடியோக்கள் இருக்குது. இந்த வீடியோக்கள் கூட வியூஸை பார்க்கும்போது அவ்வளோ நிறைய வியூஸு. அதுக்கு கீழே வர ஒவ்வொரு கமெண்ட்டுகளையும் பார்த்தா, எங்கள் வீட்டில் இந்த பொருள் இங்கே இருக்குது, இதனால ஏதாவது பலன் உண்டா, இதனால ஏதாவது கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்குற அந்த கமெண்ட்டுகளை எல்லாம் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று புரியுது. முன்னொரு காலத்தில் 100ல் ஒருத்தன் தான் ஜாதகம் பார்ப்பான், கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறவன் ஏதோ ஒருத்தன். ஆனால் இன்னைக்கு 100 பேரில் 98 பேர் அந்த ஜாதகத்தை பார்க்குறான் அப்படிங்கிறது புரியுது. காரணம் என்னென்னு பார்த்தா, முன்னாடி எல்லாம் எங்கேயாவது ஒரு ஜோதிடர் இருப்பார், ஏதோ வீட்டில் ஒரு புள்ள வயசுக்கு வந்தாலும் ஒரு புள்ள பிறந்தாலும் ஜாதகம் எழுதுவாங்க. ஆனால் இப்போ இவங்க டிவிக்கு முன்னாடி ஒரு மைக்கம் ஒரு கேமராவும் கிடச்சிக்கிட்டோன்னா, நீங்கள் இது செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இது செஞ்சால் நாசமாக போயிடுவீங்க, இப்படி பண்ணால் நல்லா இருப்பீங்க, இப்படி பண்ணால் நாசமாக போயிடுவீங்க, ஒளிஞ்சு போயிடுவீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 1000 கதை. ஒரு கேமரா ஒரு மைக்கு கிடச்சா போதும். ஒரு நாள் நம்ம ஒரு மொபைலை எடுத்து வலைதளத்துக்குள்ளே போயிட்டோன்னா 10 வீடியோ பார்த்தா ஒரு 3 வீடியோங்களும் இந்த மாதிரி ஜோதிடத்தை பற்றி வருது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஜோதிடத்தையோ இந்த ஜோதிடத்தை நம்புவர்களை பற்றியோ நான் குறை சொல்லலை. ஆனால் இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? வீட்டில் உப்பு வாங்கி வச்சா வீட்டில் செல்வம் பெறுங்கிறீங்க, அப்போ வேலைக்கு போக வேண்டாமா? என்னோட கேள்வி அதான். இந்த வீட்டில் உப்பு நான் வாங்கி வச்சிட்றேன், நீங்கள் சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமை வாங்கி வச்சிட்றேன், நான் வேலைக்கு போகாட்டா வீட்டில் செல்வம் பெருக்குமா? நீங்கள் என்ன சொல்லணும்? வேலைக்கு போங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கூடவே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், செல்வம் தன்னால் பெருக்கும். என்கிட்ட கேட்டால் நான் தான் சொல்லுவேன், நீ வேலைக்கு போ, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் மட்டும் முன்னேற முடியாது. டெய்லி நான் காலையிலேருந்து 6 மணிலேருந்து 10 மணி, ராத்திரி 7 மணி 8 மணி வேலை செய்கிறேன், 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்னு முடியாது. அந்த 1000 ரூபாய் காசை எப்படி சேமிக்கணும், எப்படி எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதனால நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி அதை ரொட்டேஷன் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரை செய்கிறது, ப்ளஸ் இந்த காசை எப்படி நம்ம டபுள் ஆக்குறதுன்னு யோசிக்கணும். நல்ல வழியில் டபுள் ஆக்குறாங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு உப்பு வாங்கி வைங்க, உப்பில் சில்லறை காசை போட்டு வைங்க, அதை உப்பை இந்த மூலையில் வைங்க. ஏன்? திரும்பவும் சொல்கிறேன், நான் யாரையும் தப்பாக சொல்லலை. காலையில் எதிர்த்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொண்டு வர காசை எப்படி சேமிக்கணும், அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அந்த காசு டபுள் ஆகும் அப்படின்னு யோசிங்க. அதை விட்டுக்கிட்டு உப்பு வாங்கி வச்சா நமக்கு செல்வம் பெருகும், ஞாயிற்றுக்கிழமை நகை வெட்டினா குடும்பத்துக்கு ஆகாது, தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு மீதி எண்ணெயை கை காலில் தேய்ச்சிங்கன்னா தரித்திரம், இந்த மாதிரி சொல்கிற ஜோதிடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஜோதிடத்தை நம்புங்கள், ஜோதிடத்துக்குள் மூழ்காதீர்கள். ஒன்று சொல்கிறாங்களா, அதில் எதங்க ஒரு நல்லது இருக்கா, கேட்டுட்டு போயிட்டே இருங்க. இதுக்கு கீழே இருக்க கமெண்ட்டுகளை படித்ததுனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கமெண்ட் போடுறாங்க. இது செஞ்சால் நல்லா இருக்கலாமா, இது செஞ்சால் நல்லா இல்லாமா, நீ வேலைக்கு போனாலே நல்லா இரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் கமெண்ட் எழுதுகிற நேரத்துக்கு நம்ம காசை எப்படி சம்பாதிக்கலாம், நம்ம காசை எதில் சேவிங் பண்ணலாம், எந்த இதில் போட்டால் நமக்கு காசு டபுள் ஆகும், நல்ல வழியில் போட்டால் டபுள் ஆகும், அந்த மாதிரி யோசித்தாலே நம்ம நல்லா இருக்கலாம். அதை விட்டு நான் காசை இந்த மூலையில் வச்சா நல்லா இருக்குமா, அந்த மூலையில் வச்சா நல்லா இருக்குமா, தயவு செஞ்சு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன்னு கூட நினச்சிக்கோங்க. இந்த ஜோதிடத்தை எல்லாம் போகிற போக்கே கேட்டுட்டு போங்க, அதுக்குள்ளே மூழ்காதீங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதங்க அனுபவம், நீங்கள் பார்த்த வீடியோக்கள் ஏதாவது உங்கள் மனசு எங்கேயாவது ஒரு இடத்துல டச் பண்ணியிருக்கேன், என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணியிருந்ததுன்னா
கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜோதிடர்கள் காலையிலையும் சாயங்காலமும் இப்போ மைக்கு கிடச்சா கேமரா முன்னாடி வந்து பேசுகிறத பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள்.